பிரியாணிக்கும் வெள்ளை சாதத்துக்கும் ஏற்ற காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு பேக்கெட் காளான் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி பழம், கடுகு, சோம்பு, தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 ஏலக்காய், 2 பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு. அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்திக்கலாங்க. தக்காளி வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்தி நல்லா வேக விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை இது கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காளான் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் நல்லா சேர்த்தி வதக்கி விட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வதங்கும் போதே, அதனால் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் 1/2 டம்ளர் சேர்த்திக்கோங்க. குழம்பு கூட எல்லாம் சேர்த்தி கலக்கி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. குழம்பு ரெடி. வாங்க சூடாக பரிமாறிடலாம். காளான் இந்த குழம்பு சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி விடவே இந்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.